வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்குது. ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுக்குரிய திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே நிர்ணயம் செய்திருக்கிறது. கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே முழுமைப்படுத்தி மக்களுக்குரிய முன்னேற்றத்துக்குரிய அடுத்த கட்டத்துக்கான திட்டங்களையும் முழுமையாக கொண்டு வந்து செயலாற்றியிருக்கிறது. இன்றைக்கும் மக்கள் கேட்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரப்பட வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வன்கொடுமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று வனவாசத்தையே முழுமையாக 5 வருடத்தில் மக்களுக்கு காண்பித்த இந்த ஆட்சி அமைப்பு என்பது இனி வரக்கூடாது, தொடரக்கூடாது என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக போராட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மக்களுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரப்பட வேண்டும் என்பதற்குரிய பதிவுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேலூர் மாவட்ட மக்களே, உங்களுக்குரிய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்து தரப்படும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு, விவசாய மக்களுடைய பாதுகாப்பு, நெசவாளி மக்களுடைய பாதுகாப்பு, கூலி தொழிலாளி மக்களுடைய பாதுகாப்பு, கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்குரிய பாதுகாப்பு, அனைத்து குழந்தைகளுடைய படிப்பு மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்குரிய பாதுகாப்பு, கட்டுமான பணி மக்களுடைய பாதுகாப்பு, வியாபாரிகளுடைய பாதுகாப்பு, தொழிற்கூடங்களுடைய பாதுகாப்பு, மருத்துவர்களுடைய பாதுகாப்பு, செவிலியர்களுடைய பாதுகாப்பு, காவல்துறையினுடைய பாதுகாப்பு, நீதிபதிகளுடைய பாதுகாப்பு, வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு, கோவில்களுடைய பாதுகாப்பு, அர்ச்சகர்களுடைய பாதுகாப்பு, இது போன்ற அனைத்து துறை சார்ந்து இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்படும். இன்றைக்கும் தூய்மை பணியாளர்களுக்குரிய பாதுகாப்பின்மை, அவர்களுக்குரிய முழுமையான அவர்கள் கேட்கின்ற ஒரு அடிப்படையான தேவை கூட இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அனைத்து வகையிலுமே அனைத்து மாவட்ட ரீதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்படும். மக்கள் கேட்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு அமைக்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கும் கற்பழிப்பு வழக்குகள் கூட சரிவர பதிவு செய்யாமல் அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குற்றவாளிக்கு சாதகமாக இன்றைக்கும் பதிவு செய்கின்ற அனைத்துமே முழுமையாக விசாரணை செய்யப்படும். ஒரு 18,000